पतये हर हर महादेव। वल्ली देवसेना कांतस्मरणं जय जय सुब्रह्मण्यों। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानाम् उपक्रमे यं नत्वा कृतकृत्यास्युस्तं नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वत्परिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वसु लोकं विवृणोतु। अचतुर्वदनो ब्रह्माद्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। सिन्धूरारुणमिन्दुपद्मजयिभिः षट्भिर्मुखैर्भासितम् कारुण्यामृतपूर्णसुन्दरतवैः भान्तम् द्विषल्लोचनैः। बिभ्राणं वरमब्जयुग्ममभयं शक्तिद्वयं कार्मुकम् खड्गं चर्मपृषत्कमङ्कुशगदे वल्लीशमीक्षे हृदि। कल्याणं ददतं कटाक्षवलयो भक्ताय हत्वारिपूवन। कल्याणाचलकार्मुकस्य तनुजं कारुण्यपाथोनिधिम्। कल्याणाकृतमव्ययं गिरिसुता प्रेमास्मदं पावनम्। कल्याणाय भजेऽनुजं गणपते श्रीदेवसेनापतिम्। भजेतरामहं वल्लीदेवसेनापतिं गुहम्। मयूरवाहनं शक्तिधरं तारकमारकम्। वल्ली देवसेना कांतस्मरणं जय जय सुब्रह्मण्यों। श्री गुहाय नमः, श्री गुहाय नमः, श्री गुहाय नमः। ततो गुहो जयन्तादीन् विबुधान् वीरबाहुना मोचयित्वा स्तुतः सर्वे हेमकूटपुरे स्थितः। आदिश्य सागरं शूननगरीं प्लावयेति च श्रीसन्धिनगरं प्राप ब्रह्मविष्णुआदिपूजितः। तत्रोषित्वा निशां प्रातः प्रतिष्ठाप्य शिवं स्वयं पूजयित्वा विधानेन प्रातस्थे परपर्वतम्। ஸ்ரீ ஸ்கந்தகுருவனுடைய கிருபா கருணையினால ஸ்கந்தசஷ்டி விரதத்தின் அடுத்த தினமான இன்று நம்ம வள்ளி தேவசேனா விவாகம் பார்க்க இருக்கிறோம். நல்லபடியாக அந்த மாயைகளை, மாயாமலம், கர்மமலம், ஆணவமலம் என்ற மும்மலத்தையும் அழித்து சுவாமியானவர் ஜெயத்தை அடைந்தார். சண்முக சுவாமி அப்படி ஜெயத்தை அடைஞ்சு அங்கேயே கங்கையில ஸ்நானம் பண்ணிவிட்டு ததோ குஹோ ஜெயந்தாதீன விபுதான் வீரபாகுனா நேர அவனுடைய காராகிரகத்துக்கு சென்று அங்க ஜெயந்தாதி தேவதைகள்லாம் அவன் ஜெயில வச்சிருந்தானே, அப்ப அவர்களுக்கெல்லாம் மோச்சனம் கொடுக்கிறார் சுவாமி. அவர்களை எல்லாம் அழித்து விட்டு मोचयित्वा स्तुतः सर्वे हेमकूटपुरे स्थितः. அதுக்கப்புறம் சாகரத்துக்கு ஒரு ஆத்ம கொடுக்கிறார். என்னது அப்படின்னா ஆதிஷ்ய சாகரம் சோழ நகரீம் பிளாவயேதி ச. இனிமே இந்த வீரமாகேந்திரபுரம் இருக்கக்கூடாது, வீரமாகேந்திரபுரத்தை அப்படியே சமுத்திரத்துக்கு எடுத்துக்கோ அப்படின்னு ஆத்மி கொடுத்து சமுத்திரம் அப்படியே வீரமாகேந்திரபுரத்தை அந்த சூரபத்மனுடைய நகரத்தை அப்படியே அழிச்சு எடுத்துட்டு வர்றது. அதுக்கப்புறம்
அங்க வந்து சுவாமி சன்னாகத்தோட திருப்பி திருச்செந்தூருக்கு வர்றார். திருச்செந்தில்பதிக்கு வந்து செந்தூர்ல இருந்து சுவாமி என்னதான் பண்ணினாலும் எல்லாத்திற்கும் எது பரிகாரம் அப்படின்னா சிவபூஜை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பரிகாரம். சிவபூஜை அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுக்க வல்லது. சிவபூஜைங்கிறது சுவாமியினுடைய நித்திய கர்மா. அதனாலதான் இன்னைக்கும் கூட நம்ம பழனிமலையில பார்த்தோம்னா சுவாமிக்கு முதல் கால பூஜை ஆன உடனே உள்ள ஒரு சின்ன பொட்டி இருக்கும். அந்த பொட்டியில சிவ பூஜை நித்தியம் உண்டு. என்னதுன்னால் சுவாமியே சிவ பூஜை பண்றார். சுவாமியினுடைய ஆத்மார்த்த பூஜை. சுவாமி எல்லாரும் நம்ம பெரியவாள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பொட்டியில ஒரு சிவலிங்கம் வச்சுட்டு நித்தியம் கார்த்தால இருந்து பூஜை பண்ணுவாளே, அந்த மாதிரி நித்தியம் நித்தியம் பழனியில இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் சிவ பூஜை பண்றார். அந்த மாதிரி இப்ப இங்க வந்து செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூருக்கு வந்து சுவாமி அங்க வந்து லிங்க பிரதிஷ்டை பண்ணி சிவ பூஜை பண்றார். பண்ணிட்டு தத்ரோஷித்வானிஷாம் பிராதஹ பிரதிஷ்டாப்ய சிவம் ஸ்வயம் பூஜயித்வா விதானேன பிரதஸ்தே பர்வதம். அப்புறம் அங்கேருந்து திருப்பி வந்த வழியில திருப்பி அதே பராசரத்துக்கு வந்து தானே வந்தார். அதாவது திருப்பரங்குன்றத்திற்கு வந்து அங்கேருந்து தான் திருச்செந்தூருக்கு வந்தார் சுவாமி இல்லையா. திருச்செந்தூர்ல வந்து அங்கேருந்து வீரமாகேந்திரபுரம் போய் யுத்தம் பண்ணினார். யுத்தம் முடிச்சு திருப்பி திருச்செந்தூருக்கு வந்து திருச்செந்தூர்ல இருந்து திருப்பி திருப்பரங்குன்றத்துக்கு வரார். ஏன்னா அங்க சுவாமி அனுகிரகத்துக்காக காத்துன்னு இருக்கக்கூடிய அந்த பராசர புத்திரர்கள் அந்த ரிஷிகள் இருக்காளே அவர்களுக்கு அங்கேயே சுவாமி வந்து திருப்பி அங்க அந்த இடத்துக்கே வந்து அவர்களுக்கு சிவஞானத்தை உபதேசம் பண்றார். சிவதீட்சை கொடுத்து அந்த அதுக்கப்புறம் இப்படி சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்க தேவதைகள்லாம் வந்து கேட்கிறா. கூட இந்திரனும் வந்து கேட்கிறான். இந்திரேண பிரார்த்தித ஸ்வீய கன்யா பாணிகிரகம் பிரதி. சுவாமின்னு எங்களுக்காக நீங்க வந்து இவ்வளவு காரியங்கள் பண்ணி கொடுத்தீங்களே, ஜனிச்சு எங்களுக்காக இத்தனை வருஷம் இருந்து நீங்க திருப்பி என்னுடைய புத்திரனை வந்து நீங்க இதுல இருந்து காராகிரகத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்தேல், எங்களுக்கு எல்லாம் அபயம் பண்ணி நாங்க இப்ப பயம் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க காரணமாச்சே, உங்களுக்கு ஒரு பிரத்யுபகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய புத்திரி இருக்கா, என்னுடைய புத்திரியாக என் நாத்துல வளர்ந்து வந்துட்டு இருக்கா தேவயானி, அவளை நீங்கள் விவாகம் பண்ணிக்கணும்னு பிரார்த்திக்க சுவாமி ஆஹா அது அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்ய தத்ரைவ காரயாமாச பத்தனம். சுவாமி அங்கீகரிச்ச உடனே இந்திரனுடனே விஸ்வதேவரை கூப்பிட்டு உடனே இங்க வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபம், இந்த ஊரே ஒரு பட்டணமாக நீங்க மாற்றணும்னு சொல்லி தேவசில்பி விஸ்வகர்மா வந்து அந்த ஊரை ஒரு பட்டணமாக மாத்துறார். திருப்பரங்குன்றத்தை மாத்தி உடனேயே இந்திரன் வந்து எல்லா ராஜாக்களுக்கும் பூலோகத்து ராஜாக்கள் அதே மாதிரி தேவதைகள் எல்லாருக்கும் ஓலை அனுப்புறான். எல்லா ராஜாக்களும் வரா. அதுல முச்சுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். அவரும் வரார் கல்யாணத்துக்கு. முச்சுகுந்த சக்கரவர்த்தி முதலிய அனைத்து அரசர்களும் ஸ்கந்த விவாகத்தை காண்பதற்காக திருப்பரங்குன்றம் வந்து சேருகிறார்கள். மேரோஹோ குஹாத ஆனிய புத்ரீம் சத்யாசமம் விருஷா. அதுக்கப்புறம் மகாமேருகிரிக்கு போய் அங்க தன்னுடைய பத்னி கூட இருந்துட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பெண்ணை தேவசேனியவும் அழைச்சுண்டு இந்திராணியவும் அழைச்சுண்டு தேவதைகள் எல்லாம் அங்கேருந்து எல்லாரையும் அழைச்சுண்டு வந்து பிரம்ம விஷ்ணு புரா கிருத்வா வைவோஹி கோச்சிதம் அப்படின்னு பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட இதுல சேர்ந்துட்டு சுவாமியினுடைய கல்யாணத்திற்காக ரொம்ப மும்முரமாக எல்லாம் அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க மண்டபம், கல்யாண மண்டபம் கட்டி வைக்கிறா. அப்ப கல்யாண மண்டபத்தையும் ரெடி பண்ணி அடுத்த நாளைக்கு காத்தால சுவாமி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு இவ வெயிட் பண்ணிட்டு இருக்க. மேலேந்து சுவாமி கிரிஜாபதியானவர் விருஷாரூடராக அம்பாளும் பரமேஸ்வரருமாக வந்து இறங்குறா. உடனே எல்லாரும் வரவேற்று வாசலுக்கு போய் பூர்ணகும்பம் கொடுத்து சுவாமியை வரவேற்று மேல உள்ள அழைச்சுன்னு வந்து சிம்ஹாசனத்துல உட்காத்தி வைக்கிறா. உடனே பிரம்மா தெரிவிச்சுக்கிறார், சுவாமின் நல்லபடியாக தங்களுடைய புத்திரர்கள் வந்து எங்களை காப்பாத்தினார், யுத்தம் நல்லபடியாக முடிஞ்சது. உடனே இந்திரன் வந்து தன்னுடைய பெண்ணை விவாகம் பண்ணி கொள்ள கேட்க சுவாமி வந்து அதுக்கு அங்கீகரிச்சிருக்காருன்னு சொல்ல பரமேஸ்வரனும் சொல்றார், ஆஹா இது தெரிஞ்சு என் புத்திரன் கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காகத்தான் வந்தேன்னு சொல்ல
எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. சுவாமியும் போய் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றார். அப்பாவும் அம்மாவுமாக சுவாமி எடுத்துட்டு மடியில வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் திருப்பி ஜாமாதரம் மயூராதிரோஹம் தத்புர வீதிஷு பிரதட்சிணம் காரயித்வா ஸ்வகேஹே துவார மண்டபே. அதுக்கப்புறம் சண்முகரை நன்கு அலங்காரம் செய்து, அவர்தான் வாகனம் வந்துடுத்து நேற்றுக்கு முதல் நாளைக்கு, அதனால அந்த மயிலுக்கும் அலங்காரம் செய்து மயில் மேலேயே சுவாமியை உட்காரி வச்சு பிரதட்சிணம், அந்த ஊருக்கே ஒரு பிரதட்சிணமாக மாப்பிள்ளை அழைத்து கொண்டு வரான் இந்திரன். ஊர் முழுக்க சுவாமியை காண்பிச்சு கிராம வீதியை பிரதட்சிணம் பண்ணி அவதாரிய புரந்திரிபிஹி காரயித்வாஷ்டமங்கலம். மண்டபம் வந்த உடனே வாசல்ல இருந்து சுவாமிக்கு ஹாரத்தி எடுத்து அஷ்டமங்கலங்கள் அப்படிங்கக்கூடிய 8 விதமான மங்கள திரவியங்களை சுவாமிக்கு காண்பிச்சு சுவாமி அழைச்சின்னு அப்படியே புஷ்பங்களாக வருஷிச்சு சுவாமி இறங்கி அப்படியே வரும்படியாக பண்ணி டோலாதிரோஹணம் மாலா வியத்யம் ச விசேஷதா. வந்த உடனே ஊஞ்சல் தயாராக இருக்கு. ஊஞ்சல்ல சுவாமியவும் தெய்வானை, உடனே அம்பாள் தெய்வான தேவியை மகாலட்சுமியும் சரஸ்வதியுமாக நன்கு எண்ணெய் தேய்ச்சு மங்கள ஸ்நானம் எல்லாம் பண்ணி வச்சு, உடனே பார்வதி தேவி தன்னுடைய மாட்டு பொண்ணை அழைச்சிட்டு கன்னத்தை தொட்டு பார்க்கறா. நீ நன்னா இருப்பாயின்னு மங்களாசாசனங்கள்லாம் பண்ணி தன்னுடைய மருமகளை அணைத்து கொண்டு அதுக்கப்புறம் அவளையும் அழைச்சிட்டு வரா. ஊஞ்சல்ல சண்முகரையும் தெய்வசேனா அம்பாளையுமா உட்காத்தி வச்சு டோலோத்சவம் நடக்கிறது. சுவாமிக்கு ஊஞ்சல், கல்யாணத்தன்னைக்கு ஊஞ்சல். டோலாதிரோஹணம் மாலா வியத்யம் ச விசேஷதா. மாலை மாற்றி ஊஞ்சல் ஆட்டி காரயித்வா சுபே மஞ்சே உபவிஷ்ய சச்சீபதே. அதுக்கப்புறம் உள்ள அழைச்சுன்னு ஒரு உயர்ந்ததான ஒரு சிம்ஹாசனத்துல சுவாமி உட்காத்தி வச்சு தாராபூர்வம் மதாம் கன்யாம் சுப்பிரமணியாய சோபனாம். இங்க பாத்திரம் கொஞ்சம் ஒரு வித்தியாசம். என்னது அப்படின்னா, சாமான்யமான விவாகங்கள்ல அப்பா உட்காந்துட்டு அப்பா முடியல பொண்ணு உட்காந்துட்டு மாப்பிள்ளையை நிக்கா வச்சுட்டு அந்த கன்யாம் கனக சம்பன்னாம்னு கொடுப்பா. இங்க வந்திருக்கிறது யாரு? சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமி, சிவாபரர் இல்லையா? சிவனுடையவே இன்னொரு ரூபமுடையவர். அதனால அவரை போய் நிக்க வச்சுட்டு கொடுக்கலாமா அப்படிங்கறதுனால சுவாமியும் உட்காத்தி வச்சுட்டு இந்திரன் தன்னுடைய பெண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறான். காரயித்வா சுபே மஞ்சே உபவிஷ்ய சச்சீபதிஹி. சுவாமியை உட்காத்தி வச்சு சுவாமிக்கு மதுவர்க்க பிரதானங்கள் கால் அலம்பி விட்டு மதுவர்க்கம் கொடுத்து கைக்கு அர்க்கியம் கொடுத்து அதுக்கப்புறம் சுவாமிக்கு கன்னியா பிரதானம் பண்ணி வைக்கிறான். தாராபூர்வமதாம் கன்யாம் சுப்பிரமணியாய சோபனாம். இந்திராணி சச்சிதேவி தீர்த்த தாரையை விட இந்திரன் கையில வச்சுட்டு தேவயானிய கையில வச்சுட்டு சுவாமிக்கு ஒரு 16 வயசு, அம்பாளுக்கு 12 வயசு. அப்படி அந்த சுப்பிரமணிய தேவசேனா விவாகம் நடக்கிறது. அப்படி கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரணேர்யுதாம் தாராபூர்வம் மதாம் கன்யாம் சுப்பிரமணியாய சோபனாம் அப்படின்னு சொல்லி அந்த தாராபூர்வகமாக சுவாமிக்கு கொடுக்க கூட இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் மங்களாசாசனம் பண்றா, அக்ஷதைகள் போடுறா, மங்களாட்சதை போடுறா. குஹோபிலாஜஹோ மாதேன் கிருத்வா சர்வான் யதா விதி. அதுக்கப்புறம் கன்னியை பெற்றுக்கொண்டு அக்னி கிட்ட மாங்கல்ய தாரணம், அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் பண்ணி அக்னிய பிரதிஷ்டை பண்ணி லாஜஹோமாதிகள்லாம் பண்றார். குஹோபி லாஜஹோமாதேன் கிருத்வா சர்வான் யதா விதி. சுப்பிரமணியரும் தேவசேனா அம்மாவுமா சேர்ந்துட்டு லாஜஹோமம் பண்ணி திருப்பி தேவசேனா அம்மா கையை பிடிச்சிட்டு சப்தபதி எடுத்து வைக்கிறார் சுவாமி. சப்தபதி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அம்மி மேல ஏற்றி வச்சு கார்த்தால கர்மாவை முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து பிரவேச ஹோமம், ஸ்கந்தலோகத்துக்கே போய் பிரவேச ஹோமோ பாரியாயோ தர்சயித்வா த்ருவம் ஸ்வயம். அங்க போய் பிரவேச ஹோமங்கள் தன்னுடைய ஆத்துல பண்ண வேண்டியதான பிரவேச ஹோமத்தை பண்ணி சுவாமி அம்பாளையும் தேவசேனா அம்பாளை அழைச்சிட்டு போய் சாயந்தரத்துல துருவன் அருந்ததியை காண்பிக்கிறார். இவருடைய ஆத்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் எல்லா தேவதைகளும் இருந்தாலும் அவரும் அந்த கர்மாவை விடாமல் செய்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப எடுத்து சொல்றோம். அங்க துருவன் அருந்ததியை சுவாமியை காண்பிச்சு
சத்வாரி தினா அருந்ததேஞ்ச சத்வாரி தினான்யோபாசனம் யதாத். அதுக்கப்புறம் இருக்க வேண்டியதான 4 நாளைக்கு 5 நாள் கல்யாணம் யதாவிதியா பண்ணிக்கிறார் சுவாமி. அன்னைக்கு இருந்து விரதம் இருந்து அடுத்த நாளைக்கு கார்த்தால 4 நாள் உபாசனம் விடாமல் பண்ணி நிவர்த்திய சேஷஹோமஞ்ச குஹப் பிராப்யாமராவதீம். அதற்கப்புறம் 5வது நாளைக்கு காலங்கார்த்தால சேஷஹோமம் பண்ணி விவாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு சுவாமி என்ன பண்றார், இதோட முடியலையே, எல்லாத்தையும் கரெக்டா பூர்த்தி பண்ணி வைக்கணும் இல்லையா. உடனே அங்கே இருந்து அமராபதிக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு இந்திரலோகத்துக்கு சென்று தத்தாம் தாம் நூதனாம் துவஷ்ட்ராகாரயித்வா சதக்ரதும், விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அதெல்லாம் ரிப்பேரா கிடைக்க, இது முன்னாடி யுத்தம் நடந்தது, சூரபத்மன் என்னெல்லாமோ பண்ணி போட்டிருக்கானே, அப்ப திருப்பி அந்த சொர்க்கத்தை எல்லாம் சரி பண்ணி சொர்க்கத்தை ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக வச்சு சிம்ஹாசன ஸ்தாபயித்வா சாகம் சத்யாசுதேன ச பட்டாபிஷேகனம் தஸ்ய காரயாமாஸ வேதசா. அதாவது இந்த ஸ்காந்த புராணத்துல மாத்திரம் விவாகத்தோட மாத்திரம் ஒரு மங்களம் பூர்த்தி ஆகாது. விவாகம் பண்ணி ஒரு அனுகிரகமும், முன்னாடி பார்வதி விவாகம் நடக்கும் பொழுது பார்வதி விவாகம் நடந்த உடனே காமனை தகனம் பண்ணினார் இல்லையா சுவாமி பரமேஸ்வரன். விவாகமான உடனே திருப்பி காமனை எழுப்பி விடுறார். எழுப்பி விட்டுட்டு இவன் பாக்கி யாருக்கும் தெரிய மாட்டார், ரதி தேவி உனக்கு மட்டும் தெரியவான், அதனால இவனுக்கு அனங்கன்னு பேருன்னு காமனை அங்க எழுப்பி விடுறார். அப்படி ஒரு அனுகிரகம் பண்றார். இங்க அதே மாதிரி சுவாமி விவாகம் முடிஞ்ச கையோட நேர அமராவதிக்கு போய் அதை சரி பண்ணி இந்திரனை உட்காத்தி வச்சு தன்னுடைய மாமனார் அவரை உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் சுவாமி தன் கையினால பண்ணி வைக்கிறார். இந்திர பட்டாபிஷேகம், சொர்க்கலோக பட்டாபிஷேகம். மயூரமதிருஹ்யாத பிராப்ய கைலாச பர்வதம் பிதரோ பிரணிபத்யாபியாமாஷீபிஹி அபிநந்திதா. அதுக்கப்புறம் தான் அப்பாவே போய் நமஸ்காரம் பண்றார். ஏன்னா இதெல்லாம் கர்த்தவியம். கைலாசத்திலேருந்து சுவாமி அனுப்பிச்சது எதுக்கு அப்படின்னா இந்திரனுக்கு திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் தானே அதனுடைய உத்தேசம். தேவதைகளை அபயம் கொடுக்க வேண்டும், அவங்களை காப்பாற்றணும்னா தேவதைகளை காப்பாற்றி இந்திரனுக்கு திருப்பி பட்டாபிஷேகம் வரைக்கும் பண்ணி வச்சு, இதுக்கு முன்னாடி சுவாமி தன் வாக்குனால கொடுத்த ஒரு வாக்கு, உங்களை சமயத்துக்கு எடுத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ தபஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. அதனால அந்த இந்திரன் கொடுக்கப்பட்டதான பாரிதோஷிகமாக தேவசேனையவும் பெற்றுக்கொண்டு இந்திர பட்டாபிஷேகத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை போய் நமஸ்காரம் பண்றா தம்பதிகளாக. தேவசேனா சமேத சன் கத்வா ஸ்கந்தகிரிம் பிரதி சுகம் யவாசி லோகானாம் யோகக்ஷேம விதாயகஹ. அதற்கப்புறம் தேவசேனையும் அழைத்து கொண்டு தன்னுடைய லோகமான ஸ்கந்த லோகத்துக்கு போய் இருந்து கொண்டு இந்த லோகத்தை ரட்சித்துக் கொண்டிருந்தார். விவாஹமித்தம் ஸ்கந்தஸ்ய கல்யாணம் தேவசேனயா ஏ ஸ்ருண்வந்தி நராஸ்தே ஸ்யுஹு புத்திர பௌத்ராதி சம்யுதாஹ. இந்த தேவசேனா கல்யாணத்தை எவர்கள் கேட்கிறார்களோ எவர்கள் படிக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் குடும்பத்தோட புத்திர பௌத்திரர்களோட சௌக்கியமாக இருப்பார்கள் அப்படின்னு தேவசேனா கல்யாணத்தை சொல்லி முடிக்க அத சூதः புனः पृष्टः नैमिषीयैस्तपोधनैः तिष्ठन् स्कन्दगिरौ स्कन्दः किमकार्षीद्वदेति च. அப்புறம் திருப்பி இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அந்த சூத்தர் திருப்பி கேட்கிறார். சூத்தர் கிட்ட சவுனகாதிகள் கேட்கிறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து சுவாமி என்ன பண்ணினார், மேல சுவாமியினுடைய லீலைகளை சொல்லுங்கன்னு சொல்ல சோபி பிரமோத பரிதः மானசः பார்வதி சுதः விவஹல்லவலீம் ஏன வைபவேனாஹதாம் கதாம். இதற்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கு, பக்தரை ஆட்கொண்ட கதை, வள்ளி விவாகம். அந்த கதையை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். காஞ்சிபுரி பரிசரே லவலி பர்வதோ மகான் அஸ்தி தன்னிகட்டே கஷ்டித் பக்கணஷபரேரிதः. காஞ்சிபுரம் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்திற்கு பக்கத்துல வள்ளிமலை என்ற ஒரு ஊர் இன்னைக்கும் இருக்கு. அதே வள்ளிமலையாகவே இருக்கு என்ற ஒரு ஊர் இருந்தது. அங்க வியாதராட் சோனபத்யஸ்து பூஜயன் சண்முகம் பிரபும். அங்க அந்த வள்ளிமலையில ஒரு அரசன் இருந்தான், மலையரசன். அந்த வேடவர்களுக்கு எல்லாம் அரசனாக ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு கொஞ்ச காலமாக குழந்தை இல்லை. ஆனா அவன் சுப்பிரமணியோபாசகன், சுவாமிய பூஜை பண்ணிட்டு இருந்தான்.
விரதோபவாச நியமைஹி பர்யதோஷதேதன்வஹம். நித்தியம் நித்தியம் விரதத்தினாலையும் பூஜையினாலையும் நிவேத்தியங்கள்னாலையும் சண்முக சுவாமிய பூஜை பண்ணிட்டு இருந்தான். அதனால்தான் குன்றுதோறும் மாடல் அப்படின்னு எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் சுவாமி இருப்பார். எல்லா மலையரசர்களுக்கும் மலையை காட்டிற்கும் தேவதை யாருன்னு கேட்டா சண்முக சுவாமி தான். அப்பேற்பட்ட சண்முக சுவாமி அவன் உபாசிச்சுட்டு இருந்தான். தஸ்யாத்ரேர் நிகடே கஷ்டித் சிவயோகி தபோச்சரத் யஹ் கன்வசாபதோ விஷ்ணுஹ மர்த்தியபாவமுபாகதஹ. அந்த காட்டிலேயே ஒரு சின்ன பகுதியில சிவயோகி அப்படின்னு ஒரு சன்னியாசி, ஒரு யோகி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். யார் இவர் அப்படின்னு கேட்டா, கண்ண முனியனுடைய சாபத்தினால மகாவிஷ்ணுவே இப்படி பூலோகத்துக்கு வசிச்சுட்டு வர்றார். அந்த சமயத்துல மகாவிஷ்ணு இங்க இருக்கும் பொழுது மகாலட்சுமி எப்படி வைகுண்டத்துல இருப்பா? தத் சமீபம் கதா. ஆனா இவரோ சன்னியாசி வேஷம், யோகி வேஷத்துல இருக்கார். அதனால பத்னியா வர முடியாது. தத் சமீபம் கதா லக்ஷ்மி பிப்ரதீர் ஹரிணி தனும். அப்போ மகாலட்சுமியானவள் மான் உருவத்தோடு அங்க மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக ஒரு சமயம் வந்தா. தாம் திருஷ்ட்வா மோஹிதோ விப்ரஹ தயா சாகமரீரமத். இவர் சிவயோகியின பேர்ல இருந்தாலும் உள்ள இருப்பது மகாவிஷ்ணுவாச்சே. மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமியை பார்த்தால் தெரியாம இருக்குமோ? அப்போ தன்னுடைய பத்னியை பார்த்த உடனே அந்த ஒரு மோகத்தினால மகாலட்சுமியை பார்க்க அந்த மான் கர்ப்பம் உண்டாயிடுறது மானுக்குள்ள. ததஸ்ஸா கர்ப்பிணி பூத்வா சுவே கன்யகாம் சுபான். உடனே மான் அந்த கர்ப்பம் உண்டாடுறது, கர்ப்பம் உடனே வளர்ந்துடுறது, கர்ப்பத்தை பிரசவிச்சுடுறது. பிரசவிக்க குழந்தைய பார்த்தா பெண் குழந்தையாக இருக்கு, மான் இல்லை மனிதன். அதை பார்த்த உடனே அது மான் தன்னுடைய ஜாதி இல்லையேன்னு மான் பாட்டுக்கு போயிடுது. அதனால தான் செம்மான் மகளை திருடும் திருடன் சுவாமிக்கு பேரு. மான்லேருந்து பிறந்தவள் மான் மகள் வள்ளி தேவி. அந்த மான் பாட்டுக்கு போயிடுறது. விஜாத்தியாம் சுதான் திருஷ்ட்வா பலாயத மிருகோன்யதஹ விஜேன ருததீம் கன்யாம் வீக்ஷவ்யாதபதிர்வனே. உடனே குழந்தை பிறந்து குவான்னு அழறது, என்னையோ எங்கேயோ குழந்தை சத்தம் கேட்கறது அப்படின்னு அந்த வேட்ட ராஜா வேடர்கள் நரசன் தேடிந்து வந்தா அங்க ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. அதை எடுத்து என்கிட்ட அவன் பல காலமாக குழந்தை இல்லைன்னு தப்பிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு சுவாமியே குழந்தையை கொடுத்துட்டார் அப்படின்னு நினைச்சிருந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு உச்சி முகுந்து பார்த்து தன்னுடைய வீட்டுல தன்னுடைய பத்னியிட்ட கொண்டு கொடுக்க அவளும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு தன் பெண்ணாகவே விளக்குறா அந்த குழந்தைய. சாபிதாம் போஷயாமாச நிதிம் லத்வேவ நிர்தனஹ லவலீ மூலஜாதத்வாத் வல்லீத்யாக்யாம் கதாச்சசா. இந்த கொடியின் கீழே புதர் கீழே போட்டிருக்கா, அதனால அவளுக்கு வள்ளி அப்படின்னே பேர் வைக்கிறா. அங்கேருந்து கிடைச்சதுனால வள்ளினே அந்த குழந்தைக்கு பேர் வச்சு வளர்த்துண்டு வருகிறார்கள். உபோஷ சந்திரலேகேவ கலாவிருத்திம் தினே தினே. பொழுதுருமேனி நாளொரு வண்ணம் அப்படின்னு, நாளொரு மேனி பொழுதுரு வண்ணம்னு அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துண்டு வரா. வஜசி த்வாதசே பிராப்தே வியாதராஜோன்யோஜயத். அந்த குழந்தையும் வளர்ந்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு 12 வயசு ஆகிறது. அந்த பிராயத்துல டெய்லி என்ன வழக்கம்னு கேட்டா, கார்த்தால குழந்தை ரெடியான உடனே நீ கொஞ்ச நேரம் அங்கெல்லாம் என்ன வயல்ல முளைக்கிறதுன்னா திணை, சிறுதானிய வகையில இருக்கக்கூடிய திணை அங்க பயிர் பண்ணக்கூடிய வழக்கம். அப்ப திணையை காக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த காக்கா குருவி எல்லாம் கடிச்சு அதை எடுத்துட்டு போயிடுமே. அப்ப திணையை காப்பதற்காக குழந்தைய வச்சுட்டு போறது வழக்கம். அப்போ நீ கொஞ்ச நேரம் திணையை காத்துருமான்னு அந்த வேடு அரசர் வள்ளியை கொண்டு காட்டுல விட்டுட்டு போறார். நிறைய இதே மாதிரி வயல்கள் இருக்கே, அவர் அங்கங்க போய் பார்த்துட்டு வருவார். ஒரு திணை வயலை காப்பதற்காக வள்ளியை அங்க விட்டுட்டு போறார். வயசி பிரியங்கு பாலனார்த்தேதாம் சகீபிஸ் சஹ கானனே. குழந்தைய தனியா விடுவாளாம். அந்த குழந்தையும் குழந்தையோட அதே வயசுல உள்ள ஃப்ரெண்ட்ஸும் நீங்க எல்லாருமே அங்க விளையாடிட்டு, அங்க ஏதாவது மிருகங்களோ காக்காயோ குருவியோ இந்த பயிரை திங்க போச்சுன்னா அதை விரட்டி விடுங்கோ, நீங்க அங்க இருந்து பார்த்துங்கோன்னு விட்டுட்டு வர்றார். அப்படி அங்க இருந்துட்டு இருக்கா வள்ளி. பகவான் ஷண்முகச்சாபி கத்வா ஸ்ரீபூர்ண பர்வதம். அந்த வள்ளியை மணந்து கொள்வதற்காக, ஏன்னா வள்ளியும்
தேவசேனையும் பூர்வ ஜென்மத்துல தபஸ் பண்ணி சுவாமி வரன் கொடுத்திருக்காரு, உங்களை ஆட்கொள்ளுவேன் அப்படின்னு. அதனால அதுல தேவசேனா பரிணயம் ஆயிடுத்து. வள்ளியை ஆட்கொள்வதற்காக பக்கத்துல அந்த மாவட்டத்திலேயே, காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே, அங்கேருந்து கரெக்டா ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்குள்ள, அல்ல 40 கிலோமீட்டர் நினைக்கிறேன், ஒரு மணி நேரத்துக்குள்ள போகலாம். தணிகாச்சலம், தணிகை மலை, திருத்தணிகை, அங்க வந்து சுவாமி தங்கின்னு இருக்கார். உடனே நாரதர் தாமுத்வோடுமனா ஆசீத் நாரதோப்யாஜ ஜௌததா. சுவாமியினுடைய ஹிருதயம் புரிஞ்ச நாரதர் வந்து அங்க வந்து சுவாமிகிட்ட சொல்றார், சுவாமி இப்பதான் நான் வந்து வள்ளிமலையிலேருந்து வரேன், அந்த பக்கமா வரேன். வள்ளி தேவியானவள் மிகவும் அழகு வாய்ந்தவளாக, தெய்வீகம் பொருந்தியவளாக உங்களுக்காக நித்தியம் நித்தியம் தங்களை பர்த்தாவாக அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடனும், அவளும் சின்ன வயசுலேருந்து சுவாமி கிட்ட அபாரமான பக்தி, சுவாமி தான் தனக்கு பதியாக வர வேண்டும் என்று நித்தியம் தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவள், ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவள், அதையே சுவாமியவே நினைச்சுட்டு இருக்கக்கூடியவள், அவள் அப்படியே இருக்கா, தங்கள் நினைவாகவே இருக்கான்னு சொல்ல, தேனாபிவேதித விருத்தாந்தஹ லவலீ நிகடம் குஹஹ. நாரதர் சொன்ன உடனே அவளை ஆட்கொள்வதற்காக சுவாமி வந்து காட்டுக்கு வரார். காட்டுக்கு வந்து கத்வா தயா சமவதத் வியாதேஷாஜ ஜௌததா. காட்டுக்கு எப்படி வரார் சுவாமி அப்படின்னா, சுவாமியும் ஒரு வேடன் வேஷம் போட்டுண்டு, ஒரு 12 வயசு குழந்தைக்கு எந்த வயசுல இருக்கிறவாளை பார்த்தா பிடிக்கும், அந்த வயசுல ஒரு வேடுவன் உருவத்தோட சுவாமி திடீர்னு அந்த வழியா வந்து அவளை பார்க்கிறார். ஏதோ எதிர்ச்சியா வந்த மாதிரி வந்து பார்த்து, யார்மா நீ அப்படின்னு கேட்கிறார். அவ கேட்கிறா, இந்த கேள்வி நான் தான் கேட்கணும், எங்க காட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை, நீ யாருன்னு கேட்க, நான் வந்து இந்த வழியா ஏதோ வேட்டையாடின்னு வந்தேன், எனக்கு மிகவும் தாகமாக இருக்கு, அப்போ ஜலம் கிடைக்குமான்னு தேடின்னு வந்தேன். வரும்பொழுது இப்படி ஒரு அழகியே நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளோ அழகா இருக்கியே, யார் நீ அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிறது, அவளை விட்டுட்டு போனா அந்த வேடுவாரசன் திருப்பி வர சத்தம் கேட்கறது. அந்த வேடுவாரசன் வர சத்தம் கேட்ட உடனே இவளுக்கு பயம், யார்கிட்டயோ பேசின்னு இருக்கோமே, அப்பா வந்து என்ன ஏதாவது சொல்ல போறாளேன்னு வள்ளி தேவி அந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்புறா. வேடனை காணும், புதுசா ஒரு மரம் நிக்கிறது. அவளுக்கே என்னதுன்னு புரியலை. அவ அப்பாவும் வந்து திடீர்னு எதுக்கு வந்தார் அவப்பான்னா, குழந்தைய தனியா விட்டுட்டு போயிருக்கோமே, குழந்தைக்கு பசிக்குமே, அதனால மின் அறுவடையில அறுத்தா திணையெல்லாம் பொடிச்சு மாவாக திணை மாவையும் கொஞ்சம் தேனையும் கொடுத்து கொஞ்சம் பழங்களையும் குழந்தைக்கு பசிக்குமேன்னு கொடுத்துட்டு போறதுக்காக வள்ளிக்கும் வள்ளியினுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட இருக்கக்கூடிய தோழிகளுக்கும் கொடுத்துட்டு போகும்பொழுது அவர் கூட சில பேர் வர. அவ சொல்றது, என்ன புதுசா இருக்கே, நம்ம காட்டுல நம்ம வயல்ல ஒரு மரம் இருக்கே, இந்த மரம் முன்னாடி இருந்தது இல்லையேன்னு கேட்க, வள்ளிக்கும் அப்பதான் அது புரியுறது, என்ன புதுசா ஒரு மரம் இருக்கேன்னு, எனக்கும் இது புரியலை அப்படின்னு சொல்ல, பயமா இருக்குன்னு சொல்றா வள்ளி. திடீர்னு ஒரு மரம் வந்திருக்கேன்னு அவ அப்பா உடனே சொல்றார், இது வேங்கை மரமா, பயப்படாதே, உனக்கு பகவானே அனுகிரகம் பண்ணியிருப்பார், நீ வந்து ரொம்ப வெயில்ல சிரமப்படுறையே அப்படின்னுட்டு உனக்கு தணலுக்காக கொடுத்திருப்பார், இது உனக்கு நல்லதே பண்ணும், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடுவரசர் அந்த பக்கம் போயிடுறார். போன உடனே என்னாச்சு, புனஸ்கந்தோதி சுந்தரம். அந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் இப்ப வேடுவனா இருந்தவன் திடீர்னு ஒரு சுந்தர புருஷனாக, ஒரு ராஜபுருஷனாக ஒருத்தன் நிற்கிறான். அவன் வந்து தருணம் வேஷமாஸ்தாய லவலி சங்க காமுகா, இப்பேற்பட்ட அழகியா இருக்கியே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்ல, வள்ளி சொல்றா, உங்களை பார்த்தா அரசர் மாதிரி இருக்கேள், என்னை பார்த்து இந்த வார்த்தை பேசுறேலே, நான் வந்து வேடு வச்சியாச்சே, அரசர்களுக்கும் வேடுவர்களுக்கும் எப்படி ஒத்து வரும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டே இருக்க, போன ராஜா எதுக்கோ திருப்பி வரான். திருப்பி அந்த சத்தம் கேட்கறது. உடனே இவளுக்கு கொஞ்சம் கூட பயம், முன்னாடியாவது யாரோ வேடன் பேசிட்டு இருந்தான், கேட்டா வெளியில போயிட்டு இருந்தான்னு சொல்லலாம், இப்ப அரசன் மாதிரி ஒருத்தன் நிக்கிறானேன்னு பயந்துட்டு திருப்பி அப்பாவை திரும்பி பார்க்கறா, இங்க வரான்னு. அப்போ பார்த்துட்டு திருப்பி பார்க்கறா, அந்த இவனையும் காணும், ஏதோ ஒரு கிழவர் கொஞ்சம் தூரத்துல இருந்து இப்படி வர கிழவர்
அவஸ்தாப்ய ஸ்வாமி க்ஷுதந்தஸ்யைன்யவேதயத் சாபி பையங்கவம் பிஷ்டம் மதுபக்வ பலானி ச. ஒரு வயசான கிழவர், பழுத்த பழம், சிவப்பழமாகவும் இருக்கார், நெத்தியில விபூதி. இதை முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லையா? அதனாலதான் சொன்னேன் அப்பா வழியே பிள்ளை அப்படின்னு. அவரும் பார்வதி தேவியை பரீட்சிப்பதற்காக இதே வேடத்துல வந்தார். இப்ப இவரும் அதே வேடத்துல ஒரு வயசான கிழவன் இப்படி கையில குச்சியை வச்சுண்டு ஊனிண்டு இப்படி வரார். இவள்கிட்ட திடீர்னு அவ அப்பாவும் வந்துட்டு இருக்கா, இந்த பக்கம் அம்மா அம்மான்னு கூப்பிடுறார். திடீர்னு அந்த அரசரும் யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, ருத்ராட்ச விலசத்கிராதஹ காத்ரஹ பிராதாத் வியாதாய பஸ்மச வியாதஸ்துஷ்டமனாபல்யா ரக்ஷார்த்தம் தம் ததந்திகே. அவர் சொல்றார், நான் இங்க குமரி தீர்த்தம்னு ஒரு விசேஷமான தீர்த்தம் இருக்காமே உங்க காட்டுல, அதுல ஸ்நானம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்கிட்ட இருக்கிற விபூதியை கொஞ்சம் அந்த வேடுவ அரசருக்கும் கொடுக்க, அவரும் ரொம்ப பக்தியோட வாங்கிட்டு, தாத்தா உங்களை பார்த்தா ரொம்ப வயசானவரா இருக்கேளே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, குமரி தீர்த்தம் இங்கேயே தான் இருக்கும், நித்தியம் இதுல ஸ்நானம் பண்ணலாம், இங்க ஸ்நானம் பண்ணிட்டு நீங்களும் இந்த காட்டுல இந்த குழந்தைக்கு உதவி பண்ணிட்டு இருங்கோங்களே, நீங்களும் இந்த தினப்பனையை காத்துட்டு இருங்கோ, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி, நீங்க பாத்துக்கோ வள்ளி, இங்க அவரையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பக்கம் போறார். வயசான தாத்தா தானே, நீங்க பாத்துங்கோன்னு சொல்லிட்டு போறார். அந்த நேரத்துல அந்த வயசான தாத்தா, அவருக்கு புரியல, வள்ளிக்கு இது யாருன்னு புரியல, என்ன நடக்கிறதுன்னு புரியல. முன்னாடி ஒரு வேடுவன் வந்துவான், அவன் எங்க போனான்னு தெரியல. திடீர்னு மரம் வந்தது, மரம் திடீர்னு காணாம போச்சு. அப்புறம் ஒரு அரசன் வந்தான், அவர் எங்க போனான்னு தெரியல. இப்ப ஏதோ ஒரு தாத்தா வந்திருக்கார். அவர் என்ன போறார், அந்த பக்கம் போனோடனே எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா, எனக்கு ஏதாவது கூடன்னு சொல்ல, அந்த வள்ளி என்ன பண்றா, தனக்கு அப்பா கொடுத்திருந்தாலே அந்த தினமாவையும் அதுல தேன் இருந்து தேனையும் குழைச்சி அவருக்கு கொடுக்குறா. அவர் நன்னா சாப்பிட்டுட்டு வேற நரம்பு எடுத்து, ஆனா ரொம்ப தாகமா இருக்கே அப்படின்னு கேட்கிறார் தாத்தா. தாகமா இருக்கா, அது கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்க அந்த நீங்க கேட்ட குமரி தீர்த்தமே இருக்கு, அந்த ஜலமே ரொம்ப நன்னா இருக்கும், அங்க போய் நம்ம நீங்க ஜலம் குடிச்சுக்கோன்னு சொல்ல, எனக்கு வழி தெரியாதே, என்ன அழிச்சுன்னு போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன நான் அழிச்சுன்னு போறேன்னு வள்ளி தேவி வயசான தாத்தாவை கையை பிடிச்சு அங்க அழிச்சுன்னு போய் இவருக்கு தீர்த்தம் அப்படிங்கிறா. அந்த தீர்த்தத்திலேருந்து அவர் இன்னைக்கும் இருக்கு. வெள்ளிமலைக்கு போனோம்னால் சூரிய சுனை அப்படின்னு பேரு. இது வெளிச்சம் படாத தீர்த்தம். அவர் கேட்கிறாராம் தாத்தா, இங்க கேட்கும் பொழுது இது இங்க இல்லை, ஆனா அங்க ஸ்தல வரலாறுல அவ சொல்றா, நான் ஜலம் குடிப்பேன், ஆனா வெளிச்சம் படாத ஜலம் தான் குடிப்பேன்னு சொல்ல, வெளிச்சம் படாத ஜலமே அங்க இருக்கு அப்படின்னு அம்பாள் அழிச்சுன்னு போய் அங்க காமிக்கிறான். அந்த ஜலத்தை சுவாமி குடிச்சார் அப்படின்னு இருக்கு. நிறைய ஜலம் குடிச்சிட்டு அவர் சொல்றார், அப்பா எப்படி அவரோ பழுத்த பழம், இவளோ 12 வயசு குழந்தை. அந்த குழந்தைய பார்த்து சொல்றார், ஜலம் குடிச்சுட்டேமா, ஆனா உன்னை பார்த்தா அவ்வளவு ஆசையா இருக்கே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு விடுறியா அப்படின்னு அந்த தாத்தா அந்த குழந்தைய பார்த்து கேட்க, இது என்ன விளையாட்டு, இப்படி எல்லாம் பேசுவாளா, அவங்க வயசு என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு அவ திடீர்னு இந்த பக்கம் வந்துடுறா, இதுக்கு மேல பேசக்கூடாது அவர்கிட்ட அப்படின்னு. அதருஷயத்வசத்தேன பிரார்த்திதா சனிநாயதம் பீத்வா தத்ரோதகம் விருத்தः ததீயம் அதராமிருதம் சக்ரமே சா பிரத்யமேதத் ததா ஹேரம்பமஸ்மரன். உடனே அவங்கள்ட்ட பேசப்படாதுன்னு அவ இந்த பக்கம் வர, இவர் என்ன பண்றார், தன்னுடைய அண்ணாவை ஸ்மரிச்சுக்கிறார், ஒரு விளையாட்டு பண்ணும் அப்படின்னு. அண்ணா ஒரு பெரிய யானை ரூபம் எடுத்துட்டு திடீர்னு ஓடி வருது. இவன் இந்த பக்கம் ஓட, திடீர்னு எதிரில் ஒரு யானை வரதை பார்த்து அவ பயந்து போயிடுறா. பயந்து போய் நேர அவரை அந்த தாத்தாவையே கட்டிட்டு, பயத்துல கட்டிட்டு, என்னை காப்பாத்துங்கோ தாத்தா, என்னை காப்பாத்துங்கோ தாத்தான்னு சொல்ல, ஓ அவ்வளவுதானே காப்பாத்துறேன்னு சொல்லி இவர் அந்த யானையை பார்க்கிறார். அந்த யானை பாட்டுக்கு திரும்பி ஓடி போயிடுறது. உடனே இது என்ன விளையாட்டு அப்படின்னு வர பார்க்க, சுவாமி தன்னுடைய ரூபத்தை காண்பிக்கிறார். ஷண்முகராக 6 முகத்தோட வள்ளிக்கு தரிசனம். சோபி விஷோ மகான் பூத்வா வல்யாஃ பதவீம் ஸ்ரிதஹ சாச்ச பீதா சமாஸ்லிப்ய துருத்தம் சோபி நிஜாம் தனும் கிரஹீத்வா ரமயாவாச தாகாந்தர்வ விவாஹதஹ கணேசாந்தர்ஹிதே தாவத் தாவப்யாஸ்ரமம் ஜக்மதுர்முதா
யாதாஸ்ஞாத விருத்தாந்தாக கிருதாயோத்தம் சமாகதாக. தன்னுடைய ரூபத்தை காண்பிச்சு, அம்மா நான் உன்னை ஆட்கொள்ளறதுக்காகவே வந்தேன்னு சொல்ல அவ கேட்கிறா, இது என்ன விளையாட்டு சுவாமி? வந்த உடனேயே நீங்கள் உங்க ரூபத்தை காண்பிச்சிருந்தா நான் அப்பயே உங்களுக்கு அடிபணிஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்ல, அதற்கெல்லே உங்களோட கொஞ்சம் விளையாடணும், லீலைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி வந்தேன்மா. அது மட்டும் இல்லை, இங்க இவ்வளோ க்ஷேத்திரங்களை நமக்கு விட்டுட்டு போனோமே, இங்க அப்ப இன்னைக்கு நம்ம போனோம்னா இன்னைக்கும் வெள்ளிமலை இருக்கு. அந்த க்ஷேத்திரம் அவ்வளவு அற்புதமாக இருக்கு. வள்ளி எப்படி இருந்தா 12 வயசுலங்கிறதுக்காக அங்கேயே செதுக்கி வச்சிருக்கா ஒரு வள்ளி சுரூபம். வள்ளியே தன் கையால தன்னை செதுக்கினதுன்னு சொல்றா, அப்படி அங்க இருக்கு. அதற்கு மேல மேல சுவாமி இருந்த சச்சிதானந்த சுவாமி இருந்த ஆசிரமம் இருக்கு, திருப்புகழ் சுவாமிகள். அந்த ஆசிரம வளாகத்துல இந்த யான ரூபமாக எப்படி பகவான் வந்தாரோ, கணபதி வந்தாரோ, அங்க ஒரு கணபதியும் பிரதிஷ்டை பண்ணி யான ரூபமாகவே இருக்கு. அங்கதான் இந்த சூரிய சுனைன்னு அந்த தீர்த்தம் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கும் போனா அது அப்படியே பார்க்கலாம். அங்க எப்படி இருந்திருக்கா அம்பாள் அப்படின்னு. குமரி தீர்த்தம் இருக்கு, அங்க அம்பாள் ஸ்நானம் பண்ணின இடம் இருக்கு. அங்க போய் சுவாமி தன்னுடைய ரூபத்தை காண்பிச்சு உன்னை ஆட்கொள்வதற்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு போயிடுறா. எங்கேருந்து? வள்ளி அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு, இங்க சின்ன ஒரு கதா வித்தியாசங்கள் என்ன வருது அப்படின்னா, க்ஷேத்திர மகாத்மியத்தோட அங்கேருந்து பக்கத்துல அங்க ஒரு குகை இருக்கு. குகை வழியாக சுவாமி திருத்தணிக்கே வந்துட்டார் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா புராணத்திலயும் இருக்கு, அங்கேருந்து கொஞ்ச தூரத்துக்கு சுவாமி என்ன பண்றார், வள்ளி அழைச்சிட்டு வேற வழியில போறார். வேற வழியில போயிட்டு எங்கிட்ட இவா தேடிண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திசை மாறி இந்த பக்கத்துக்கு வராருன்னு இருக்கு. இங்க நம்ம சிவன் மலை, இங்க நம்ம பக்கத்துல கொங்கு நாட்டு பக்கத்துல காங்கேயம் பக்கத்துல இருக்கிற சிவன் மலையில சுவாமியும் வள்ளி தேவியாரும் மட்டும். அங்க ஸ்தல புராணம் அவ என்ன சொல்றா, அங்க ஸ்தல புராணம் என்ன சொல்றது அப்படின்னா, வள்ளி அழைச்சிட்டு சுவாமி இங்கதான் வந்தார். முதல்ல இங்க அந்த இடத்துல இவர்களோட யுத்தம் நடக்கிறது. வள்ளி அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இது தெரிஞ்சுட்டு மலை அந்த வேடுவ அரசன் வரான். வேடுவரசனும் அவர்களும் தேடிண்டு அவர்கள்கிட்ட வரா. வந்த உடனே சுவாமி குக்குடத்தை தன்னுடைய கோழியை நினைச்சுக்கிறார். கோழி சப்தத்தினாலேயே அவள்லாம் மயங்க அப்படியே விழுந்து விடுறா. உடனே வள்ளியும் கேட்கிறா, இது எங்க ஆத்துக்காராளாச்சே, இத்தனை நாளைக்கு என்ன வளர்த்தவர்களாச்சே, அவர்களை இப்படி காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ல நாரதரும் வராருங்க. என்கிட்ட அவர் தானே இதை ஆரம்பிச்சு வச்சவர். நாரதர் சொல்றார், சுவாமின்னு இப்படி பண்ணப்படாது, இது ஒரு பழி ஆயிடும், அதனால யதாவிதியாக நீங்க பாணிகிரகணம் செய்து வள்ளியை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்ல, சுவாமி தன்னுடைய திவ்ய திருஷ்டியினால வள்ளியை பார்க்கிறார். ஒரு வேடுவச்சியாக இருந்த வள்ளி திவ்ய ரூபமாகிறா. சுவாமி சொல்றார், உன் திருஷ்டியினால நீ உன்னவர்களை பாரு, உன் பிதாக்களை பாருன்னு சொல்ல, பிதா முதலியவர்களை பாருன்னு சொல்ல, வள்ளி தன் திருஷ்டியினால பார்க்கிறா. அதாவது இதுவரைக்கும் மனுஷியாக இருந்தவள் சுவாமியுடன் சேர்ந்தவுடனே தனக்கு திவ்ய பிரபாவம் விடுறது. அந்த திவ்ய திருஷ்டியினால பார்க்கறதுனால அவர்களுக்கெல்லாம் உயிர் விடுறது, மரித்தவர்கள் பிழைக்கிறார்கள். அவெல்லாம் ஏந்த உடனே சுவாமிகிட்ட கேட்கிறா, சுவாமி நாங்க உங்களை நல்லபடியா தானே பூஜை பண்ணினோம், எங்களுக்கு எதுக்கு இந்த ஒரு அவப்பெயர்? அதனால நீங்க எங்க வீட்டுக்கு எங்க இடத்துக்கு முறைப்படி நீங்க எங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு கேட்க, சுவாமியும் அதை அங்கீகரிச்சு திருப்பி அவர்கள்லாம் வள்ளிமலைக்கே வரார்கள். பிரார்த்தயாமாச தேவோபி பார்வதி பரமேஸ்வரோ ஸ்மிருத்வா தேவான் முனீந்திராம்ச்ச சமஸ்தேர் விபவை சஹ. அங்க அந்த வள்ளிமலையில அனைத்து தேவர்களும் கூடுகிறார்கள். பார்வதி பரமேஸ்வரர்களும் சுபே முகூர்த்தே வியாதேன விஷ்வம் சேனாஸ்ரியா சஹ தாராபூர்வம் பிரதத்தாம் தாம் உத்வாஹயதோசிதம் மாங்கல்ய தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே லவலீதி மனும் ஜபன். சுவாமி யதோக்தமாக அங்க விஷ்ணுவம்சமாகவே இருக்காராம். அவரும் விஷ்ணுவம்சம், அந்த சிவயோகியும் விஷ்ணுவம்சம். இந்த குழந்தையை எடுத்து வளர்த்த அந்த வேடுவ ராஜனும் விஷ்ணுவம்சம், வேடுவ பத்னியும் மகாலட்சுமியினுடைய அம்சமா. அதனால தான் வள்ளி கல்யாண சுந்தரர் அப்படின்னு ஒரு மூர்த்தி பார்த்தா நமக்கு அப்படியே
மதுரையில சுவாமி திருக்கல்யாணம் பார்க்கற மாதிரியே இருக்கும் இல்லையா? பார்வதியை வந்து மகாவிஷ்ணு பாணி கிரகணம் பண்ணி கொடுக்குற மாதிரியே வள்ளி கல்யாண சுந்தரமூர்த்தியை பார்த்தா இது பரமேஸ்வரனா சண்முகனான்னு தெரியாது, அப்படி இருக்கும். மகாவிஷ்ணு சுரூபமான அந்த வேடுவனே வெள்ளியை பூர்வகமாக சுவாமிக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கன்னிகையை பெற்றுக்கொண்டு சுவாமி இந்த ஸ்லோகம் அப்படியே எடுத்து போடுற மாங்கல்ய தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே லவலீதி மனும் ஜபன். இந்த மந்திரத்தை சொல்லி சுவாமி கழுத்துல மாங்கல்ய தாரணம் வள்ளி தேவிக்கு பண்ணி கண்டே பபந்த மாங்கல்ய சூத்திரம் தஸ்யாஸ்ததா விதிஹி காரயித்வா சப்தபதீம் லாஜஹோமாத்ய காரயத் யதோக்தமஹ. அக்னி இது பண்ணி அக்னியாதானம் பண்ணி அங்க வந்து லாஜஹோமம் பண்ணி லாஜஹோமத்தோட சப்தபதி பண்ணி அஸ்மாரோபணம் வள்ளி தேவியை வந்து அம்மி மேல ஏற்றி வச்சு இதே மாதிரி யதோக்தமாக முன்னாடி எப்படி சொன்னாலோ பிரவேசோகமம் பண்ணி சேஷோகமம் பண்ணி யதோக்தமாக அந்த வெள்ளி விவாகம் நடக்கிறது. திவ்ய துந்துபயோ நேது புஷ்பவிருஷ்டிர் மஹத்யபூத். உடனே தேவதைகள்லாம் புஷ்பங்கள் வருஷிக்க, துந்துபி கோஷங்கள் முழங்க, அப்சர ஸ்திரீகள்லாம் நிருத்தியமாட, கிண்ணறர்கள்லாம் வாத்தியம் வாசிக்க, ரிக்யஜுஸ்ஸாம மந்த்ரைஷ்ச ரிஷயः ப்ரோச்சிராசிஷः. ரிக்யஜுஸ் முதலிய மந்திரங்கள்னால மந்திராசீர்வாதம் சுவாமிக்கு எல்லா வேதஸ்வரூபி ஷண்முகர். முதலையும் யஜுர்வேதம்னா சுவாமிக்கு மகா பிரியம். எங்கிட்ட ஆத்வர பாகம் அப்படின்னு பேர். யஜ்ஞங்கள் இருக்கு இல்லையா? யஜ்ஞத்துல 3 வேதத்தினாலையும் யாகங்கள் நடக்கும். அதுல ரிக்வேதத்தினால சுவாமிக்கு ஆவாகனம், சுவாமியை கூப்பிடுறது ரிக்வேதத்தினால. முக்கியமான கர்ம பாகங்கள்லாம் யஜுர்வேதத்தினால, சாமவேதத்தினால ஸ்துதி. சுவாமி வந்து ஆக்டிவானவராச்சு, ஆக்ஷன் பர்சன் ஆச்சு. அதனால அவருக்கு வந்து யஜுர்வேதம் ரொம்ப பிடிக்கும். அக்னி காரியங்கள் அப்படிங்கிறது சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அப்படி மந்திரங்கள்னால மந்திராட்சதையினால சுவாமிக்கு நான் சுப்பிரமணிய திரிசதியில யஜுஷே நமஹான்னு சுவாமிக்கு அர்த்தம் அர்ச்சனை. வேற எந்த வேதத்தை பத்தியும் சொல்லலை. ரிக்வேத பிரியாய நமஹானோ சாமவேத ஸ்வரூபினோ சொல்லலை, அதர்வவேத ஸ்வரூபனோ. யஜுஷே நமஹான்னு சுவாமிக்கு அர்ச்சனை. அப்படி மந்திரங்கள்னால சுவாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஜெகத் பிரமுதிதம் சர்வம் ஸ்கந்தஸ்து ஸ்கந்த பர்வதம். அதுக்கப்புறம் வள்ளி தேவியும் அழைச்சிண்டு அங்கேருந்து சுவாமி வந்து தனிகாச்சலத்துக்கு வரார். இதுக்கு வந்து திருப்பரங்குன்றத்துக்கு பராச்சலம் அப்படின்னு பேரு. ஜெயந்தி நகரம், சேந்திபுரி அப்படின்னு எல்லாம் திருச்செந்தூருக்கு பேரு. ஸ்ரீபுரம், ஸ்ரீகிரி, பூர்ணகிரி அப்படின்னு எல்லாம் திருத்தணிகைக்கு பேரு. அங்க திருத்தணிகைக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு சுவாமி ஹனிமூன் கொண்டாடுறார். அப்படியே இருக்கு. திருத்தணிகையில வந்து சுவாமி கொஞ்ச நாளைக்கு வள்ளியோட குடும்பம் நடத்துறார், வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கார். உடனே வள்ளி தேவி கேட்கிறா, இந்த இடத்துக்கு என்ன மகாத்மியம் அப்படின்னு கேட்க, இந்த ஸ்கந்த புராணத்திலேயே இந்த இடங்கள்லாம் வந்தது, சுவாமி இந்த இடத்துக்கு எல்லாம் போனார்னு நிறைய புராணங்கள், நிறைய க்ஷேத்திரங்கள் சொல்லப்படுகிறது. சுவாமி தன் வாயினால இந்த ஒரு க்ஷேத்திர மகாத்மியம் சொல்றாருன்னா அது தனிகாச்சலம். அவர் சொல்றார், இந்த இடத்துல ஒரு சமயம் இந்திரன் என்ன ஆராதனை பண்றதற்காக ஒரு குளத்தை வெட்டி அதுல நித்தியம் நித்தியம் ஒரு தாமர புஷ்பம் வரும். அந்த தாமர புஷ்பத்தை எடுத்துன்னு வந்து கல்ஹார புஷ்பம் அதை எடுத்துன்னு வந்து எனக்கு சமர்ப்பணம் பண்ணி இங்க தபஸ் இருந்த இடம், இந்திரனுக்காக நான் பிரசாதத்துக்காக இங்க வந்து இந்திரானுகிரகம் பண்ணின இடம். அப்பேற்பட்ட இந்த தனிகாச்சலம் அப்படிங்கிறது பரம புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம். இந்த பர்வதத்தை யாரு வந்து மனசுல நினைச்சுக்கிறாளோ, இந்த தனிகாச்சலத்தை திருத்தணிகையை யாரெல்லாம் நினைச்சுக்கிறாளோ நினைச்சிருந்தவாளுக்கு முக்தி. இதை பார்த்த மாத்திரத்துல நமஸ்காரம் பண்ணினவாளுக்கு முக்தி. அதெல்லாம் சுவாமி தன் வாக்குனால சொல்றாரு. தனிகாச்சலம் தனிகாச்சலம் அப்படின்னு சொல்றவர்களுக்கு முக்தி. இங்க கிரி பிரதட்சிணம் பண்ணினவாளுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுக்கு மேல அங்க வந்து 5 நாளைக்கு அங்க இருந்துட்டு நித்தியம் ஸ்நானம் பண்ணி அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணி என்னை யார் தரிசனம் பண்றாளோ அவர்களுக்கு கிடைப்பதற்கு அரிதான ஒரு வஸ்துவும் கிடையாது, என்ன நினைச்சாலும் கிடைக்கும். அப்பேற்பட்டதான இந்த க்ஷேத்திரம் தனிகாச்சலம்னு சுவாமி வள்ளிக்கு இந்த தனிகாச்சல மகாத்மியத்தை சுவாமியே சொல்லி, அதுக்கப்புறம் அங்கேருந்து சுவாமி வள்ளி அழைச்சிட்டு நேர ஸ்கந்தகிரிக்கு போகிறார். ஸ்கந்தகிரிக்கு போன உடனே ரொம்ப இன்முகத்தோட சிரிச்சுண்டு தேவசேனாதேவி 2 பேரையும் வரவேற்கிறார், வள்ளியவும் சண்முகரையும். சுவாமியே தன் வாக்குனால சொல்றார், இவள் வந்து வள்ளின்னு பேரு.
இவள் வந்து எனக்காக இத்தனை வருஷம் தவம் இருந்தால், ஏன் தவம் இருந்தா தெரியுமோ, நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்வரூபம். நீங்க ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவனுடைய புத்திரிகள். ஒரு சமயம் மகாவிஷ்ணு ஒரு அசுர அவதார்த்தம் பூலோகத்துக்கு வந்து சிதம்பரத்துல வந்து என்னுடைய தந்தையான நடராஜரை பார்த்து ஆனந்த கண்ணீர் பெருக அந்த கண்ணிலேருந்து 2 சொட்டு விழா, அந்த சொட்டிலேருந்து அந்த கண்ணீர்லேருந்து வளர்ந்தவர்கள் நீங்கள். நீங்கள் எனக்காக தபம் செய்தீர்கள். தபம் செய்த போது உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி உன்னை வந்து இந்திரபுத்திரியாகவும் இந்த வெள்ளியை பூலோகத்துக்கும் செல்வதற்காக சொன்னேன். உடனேயே அந்த வெள்ளியானவள் அக்னி பிரவேசம் பண்ணி பூலோகத்துல இவள் அக்னி பிரவேசம் பண்ற சமயத்துல மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு சாபம் வந்து அவரும் வந்து சிவயோகியாக வரார். மகாலட்சுமியும் பார்க்க வர அந்த சிவயோகி திருஷ்டிப்பட்டு உள்ள பெண்மான் உள்ள கர்ப்பமாக இருந்து அவள் பிறந்து வேடுவனுக்கு மகளாக வளர்ந்து என்னை குறிச்சு தபஸ் பண்ணி அவளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கைகள் அப்படின்னு சொல்ல அவளும் ரொம்ப சந்தோஷமாக அந்த தேவசேனை வள்ளியவும் உள்ள கூப்பிட்டு, கேட்டா வள்ளிக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி. வள்ளி அப்படிங்கிற பேருக்குள்ளேயே தேவசேனையும் அடக்கம். என்கிட்ட 2 பேரும் கஜவல்லி சுந்தரவல்லி அப்படின்றதுதான் முதல்ல பார்த்தோம். எங்கேயும் வள்ளி கல்யாணம் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படும். அதுக்கு மேல சுவாமியினுடைய திருவகுப்புகள்ல திருவேளைக்காரன் வகுப்பு அப்படின்னு ஒரு வகுப்பு, அதுல வேடிச்சி வேலைக்காரனே அப்படின்னு வள்ளிக்கு வேலைக்காரனா இருக்கார் சுவாமி அப்படின்னு. அதே மாதிரியே வேடிச்சி காவலன் வகுப்பு. இது எல்லாமே வெள்ளியை உத்தேசிச்சு அநேகம் கிரந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டால் பக்தியினுடைய பிரபாவம் சொல்றது. பிறந்ததுலேருந்து சுவாமியவே நினைச்சுட்டு இருந்தவள் வள்ளி. அந்த வள்ளி மாதிரியே வள்ளி ஸ்தானமே ஒவ்வொரு முருகன் அடியவர்களும். அதனால்தான் அநேகம் திருப்புகழ்கள் தன்னை வள்ளியாக நினைச்சுண்டு அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அதுல விரல் மாறன் 5 அப்படிங்கக்கூடிய இந்த விருப்பங்கள் பாடினா சீக்கிரமாக கல்யாணம் வரும்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். இன்னைக்கு பரவலாக எல்லாருக்கும் தெரியும். ஆனா கல்யாணம் வரும் அப்படின்னா ஏன் அதற்கு அப்படின்னால், அவர் வந்து அருணகிரிநாத சுவாமிகள் தன்னை மனவாட்டியாக நினைத்து கொண்டு, சுவாமி வந்து எனக்கு மாலை அணிவிக்க வேண்டும், நான் உன்னை சேராம நான் ரொம்ப தவிக்கிறேனேன்னு வள்ளியாக நினைச்சுண்டு வள்ளி எப்படியெல்லாம் உருகி பாடியிருப்பாளோ அப்படி பாடினதான கீர்த்தனைகள் விரல் மாறன் 5. அதே மாதிரி இதுக்கே வள்ளிமலையிலேயே அல்லசல் அடைந்த அப்படின்னு ஒரு திருப்புகழ். அது வள்ளிமலையில வள்ளி இருந்து பாடினதாகவே அந்த பாவத்திலேயே பாடினது. இதெல்லாம் வள்ளி தேவியாக நினைச்சுட்டு பாடினது. மேலும் சச்சிதானந்த சுவாமிகளுக்கு வள்ளி தேவி அவர் வள்ளிமலைக்கு எங்க போனோம்னு தெரியல, ஒரு சின்ன குழந்தை ரூபத்துல வந்து அழைச்சிட்டு போய் நீ பாடுன்னு சொல்லி அவர் பாட இந்த பாட்டுக்கு ஒரு ராகம் சொல்லி கொடுத்து அம்பாள் அங்கேருந்து மறைஞ்சிருக்கா. அவ்வளோ கருணாமூர்த்தி வள்ளி தேவியானவர். நிறைய இந்த மாதிரி லீலைகள்லாம் நடந்தது வள்ளினால. அதனால வள்ளி கல்யாணம் மிகவும் முக்கியம். சுவாமி போய் அதுக்கப்புறம் ஸ்கந்தகிரியில சுவாமி எப்படி 6 முகத்தோட 12 கைகளோட 18 கண்களோட 12 ஆயுதங்கள், அதுல சேவர் கொடியோட கையில ஞானவேலோட வஜ்ரவேலோட வலது பக்கம் வள்ளி தேவியும் இடது பக்கம் தேவசேனா தேவியுமாக சுவாமி வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு இந்த ஜகத் பிரமுதிதம் சர்வம் ஸ்கந்தஸ்து ஸ்கந்த பர்வதம் கத்வாத்வாப்யாம் ச காந்தாப்யாம் சஹரேபே முதான்விதாஹ இதீதம் லவலீ தேவ்யாஹ விவாஹச்சரிதம் சுபம் ஏ ஷண்வந்தி நராஸ்தேஷாம் பூயாசு சர்வசம்பதஹ. இந்த வள்ளி கல்யாணத்தை எவர்கள் கேட்டார்களோ, மொத்தத்தில் இந்த ஸ்கந்த சரித்திரத்தை 6 நாட்களில் 7 நாட்களில் ஸ்கந்தோத்பத்தி முதல் பார்வதி விவாகம் முதல் தொடங்கி இந்த வள்ளி விவாகம் வரை கல்யாணத்தில் ஆரம்பிச்சு கல்யாணத்துல பூர்த்தியாகிற சரித்திரம். ஸ்கந்த பார்வதி விவாகத்திலேருந்து ஆரம்பிச்சு அநேகம் கல்யாணங்கள். இந்த ஸ்கந்த புராணத்துல தாக்ஷாயினி விவாகம், தக்ஷபுத்திரி விவாகம், அதே மாதிரி கௌரி விவாகம், பார்வதி விவாகம், தேவசேனா விவாகம், வள்ளி விவாகம் எல்லாம் ஒரே சரித்திரத்துக்குள்ள. இந்த அனைத்து கல்யாணங்களையும் சுவாமியினுடைய உத்தவம், சுவாமியினுடைய பிறப்பு, சுவாமியினுடைய பராக்கிரமங்கள் இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் யார் பூர்ணமாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் அந்த ஆறுமுக கடவுள் கொடுத்து
இதே போல அவரை எப்பொழுதும் அனுஸ்மரணம் பண்ணிட்டு அவரை நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அவர் கொடுத்து எல்லோருடைய இதயத்திலும் அவர் எப்பொழுதும் வசிக்க வேண்டும், அவருடைய சரணாத விந்தங்களை எல்லோரும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த 7 நாள் ஸ்ரீ ஸ்கந்த சப்தாகத்தை இங்கு சுவாமிக்கு அர்ப்பணம் செய்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா வல்லி தேவசேனா காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய சுப்பிரமணியோம் ஸ்வஸ்தி பிரஜாபிः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अथनाः सथनाः सन्तु जीवन्तु शरदां शतम् ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானி சகோதரனை உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹர.